Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் 17 orangesல பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக் பேக் கொஷின்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 1ல் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமர் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். First one, phrasal verbs. A phrasal verb is a verb that is made up of a main verb together with a adverb or a prepositions or both to create a completely new meaning. So phrasal verb அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ phrasal verbனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேர்ப், ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு வேர்ப் இருக்கும். அந்த வேர்புக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்னா அட்வர்ப் இல்லைன்னா ப்ரிப்போசிஷன் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி நம்ம புதுசாக ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி வேர்டை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா phrasal verbs. A phrasal verb is a verb that is made up of a main verb together with a adverb or prepositions or both to create a completely new meaning. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் கீழே. Given below in column A some phrasal verbs taken from the text. Find the meanings by using a dictionary and complete column B. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலம் ஏல ஒரு 10 phrasal verbs கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் fond of. ஸோ fond ofனா having a affection towards. ஸோ நம்ம ஏதாவது திங்ஸ் மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம வந்து ஒரு அட்ராக்ட் ஆகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அட்ராக்ட் இல்லை அஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரேசல் வேர்பில் அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபாண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் ஆப்பிள், ஐ ஃபாண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் ஊட்டி, அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இல்லை ஐ ஃபாண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் மை ஃப்ரெண்ட், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் ஹிடன் அவே. ஸோ ஹிடன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேர்ப், அவே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து ஒரு தனி வேர்ட். ஸோ இந்த ரெண்டத்தையும் நம்ம சேர்க்கும்போது ஸோ ஃபாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேர்பு, ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்ஸோ இல்லை அட்வர்போ ஜாயின் பண்ணும்போது ஒரு நியூ மீனிங்கை நியூ வேர்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஹைடன் அவேக்கு பார்த்திங்கன்னா ஹிடன் அவேக்கு என்ன மீனிங்? டு ஸ்டோர் இன் அ சீக்ரெட் லொக்கேஷன். ஸோ ஹிடன் அவேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வந்து ஒரு தனியான ஒரு ப்ரைவேட் பிளேஸில் சீக்ரெட்டான லொக்கேஷனில் நம்ம வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹிடன் அவே. ஸோ தேர்ட் ஒன் லாக்அப். ஸோ லாக்அப் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஷட் அண்ட் செக்யூர் ஆர் ப்ரிசன். ஸோ லாக் அப்படிங்கிறது ஒரு தனி வேர்பு, அப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும்போது நமக்கு ரெண்டும் தனித்தனியாக இருக்கும்போது வேறு மீனிங் தரும். பட் லாக்அப் அப்படின்னு சேர்ந்து வரும்போது அதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா ப்ரிசன். ஸோ நம்ம ஜெயில் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை நம்ம ப்ரிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் லாஃப்ட் அட். ஸோ ஆன்ஸ் மீனிங் பார்த்திங்கன்னா மேட் ஃபன் ஆஃப் டு பிரிங் டு. ஸோ லாஃப்ட் அட் அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு விஷயத்த ஃபன்னியாக கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம லாஃப்ட் அட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் லுக் அட். ஸோ த மீனிங் இஸ் டு டிரெக்ட் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் சம்திங். ஸோ லுக் அட் தி புக், லுக் அட் தி பாட்டில், லுக் அட் தி ஃப்ளோர், அந்த மாதிரி நம்ம எது வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லுக் அட் அப்படின்னா நம்ம வந்து அங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ டு டைரக்ட் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரிங் அப். பிரிங் அப் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிங் அப்படின்னா கொண்டு வருது, பட் அப்போங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஆனால் நம்ம ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து நமக்கு நோட்டீஸ் பண்ண வைக்கிறோம் இல்லையா. ஸோ நோட்டீஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் பிரிங் அப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேவ் அப். ஸோ கேவ் அப்படிங்கிறது கொடுக்கறது, அப் அப்படிங்கிறது மேலே. பட் ரெண்டு வேர்டையும் நம்ம சேர்க்கும்போது கேவ் அப் அப்படிங்கிறது நம்ம ஹோப்பை வந்து லாஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஹோப், நம்ம ஒரு விஷயத்தில் சுத்தமாகவே ஹோப்பே இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேவ் அப். ஸோ நம்ம நெவர் கிவ் அப், நெவர் கேவ் அப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அது. நெக்ஸ்ட் ஒன் எய்த் ஒன் வெண்ட் த்ரோ. ஸோ த மீனிங் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் டிஃபிகல்ட் அண்ட் அன்பிளசன்ட். ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டமாகவோ அது வந்து ஒரு அமைதியே இல்லாமல் அன்பிளசண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை வெண்ட் த்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ டெய்லி வெண்ட் த்ரூ மை ஒர்க், ஐ டெய்லி வெண்ட் த்ரூ மை கேம்ஸ், அந்த மாதிரி நம்ம எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபினிஷ் ஆஃப். ஸோ ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபினிஷ் ஆஃப்னா மீனிங்
டு கம்ப்ளீட், ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்பில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா டு கம்ப்ளீட். நெக்ஸ்ட் ஃபிகர் அவுட்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து ஒரு குட்டி ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு கேட்டுட்டு ஒரு ப்ளே கேட்டு ரெட் பீகாக் அப்படிங்கிற ஒரு ப்ளே கேட்டுட்டு அதிலிருந்து அவங்க ஒரு ஆக்ஷன் இல்லை ஏதாவது ரிசல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸும் ஆக்ஷன்ஸும் வந்து கொடுக்கணும், அந்த டேபிள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி. ஸோ லிசன் டு த ப்ளே Red Peacock. The incidents described in the one act play happen as a result of people's responses and actions. Complete the table with suitable responses. So first one, Krishna Deva Raya wants all the best thing in the world. Action, he pays 1000 gold coins for the red peacock. ஸோ கிருஷ்ணதேவராய அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த உலகத்திலே எல்லா விஷயங்களும் பெஸ்ட்டாக அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு கிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 1000 கோல்டு காயின்ஸ் ரெட் பீக்காக கொண்டு வரவங்களுக்கு 1000 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு எஃபெக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டூர் பண்டித் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதோட எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சட்டூர் பண்டிட் இஸ் அ க்ரீடி அண்ட் வாண்ட் டு கெட் ரிச். ஸோ சட்டூர் பண்டிட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பேராசை பிடிச்சவர், அதுவும் இல்லாமல் ரொம்ப ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறதுன்னா ரெட் பீகாக்கோட கோர்ட்டில் வந்து அரைவ் ஆகுறாரு. ஸோ அரைவ்ட் அட் த கோர்ட் வித் த ரெட் பீகாக். நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா த கிங் பேனிஷஸ் him for the court for a month. ஸோ கிங் பண்ணுறாருன்னா அந்த நம்ம சட்டூர் பண்டித்தை பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து வெளியேற்றிடுறாரு, நம்ம கோர்ட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயஸ் க்ரீடி மினிஸ்டர். ஸோ அவர் பேராசைனால் இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி ரெட் பீகாக்கே கிடையாது, அதை வந்து அவர் வந்து சீட் பண்ணி தான் அது கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி ஹயர்ஸ் அ பெயிண்டர் அண்ட் பெயிண்ட்ஸ் 4 பீகாக் ரெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெயிண்டரை கூப்பிட்டு வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து 4 ரெட் பீகாக்கை வந்து வரைகிறாரு. He proves that the king spends more money needlessly. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அமௌண்ட் வந்து நம்ம இதுக்கு போடணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவர் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி ரெட் பீகாக் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத விட நம்ம அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. He proves that the king spends more money needlessly. Next one, answer the following questions based on your listening. ஸோ நம்ம மேலே வந்து ஒரு ப்ளே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து கொஷின் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், ஆக்ஷன்ஸ் எஃபெக்ட்டு காஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து எழுதணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் one, answer the following questions based on your listening. Why did Chatur Pandit ask the king for the 1000 gold coins? ஸோ ஏன் வந்துட்டு சட்டூர் பண்டித் வந்து கிங் கிட்ட 1000 கோல்டு காயின்ஸ் வந்து கேட்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சட்டூர் பண்டித் brought a red peacock to the court as his gift to the king. So he asked the king 1000 gold coins for the money that he spent on it. ஸோ இவர் வந்து எதுக்காக வந்து ராஜா கிட்ட 1000 கோல்டு காயின்ஸ் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அரண்மனைக்கு ரெட் பீகாக்கை கொண்டு வந்ததுனால அதுக்கிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இவர் வந்து நம்ம கிங் கிட்ட 1000 கோல்டு காயின்ஸ் கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் டிட் சட்டூர் பண்டித் ஃபைண்ட் த ரெட் பீகாக். சட்டூர் பண்டித் வந்து ரெட் பீகாக்கை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்கேருந்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ he said that his servants found the red peacock in the jungle. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைக்காரங்க தான் காட்டுக்குள்ளேருந்து இந்த ரெட் பீகாக்கை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் சார்ட் ஆஃப் பர்சன் வாஸ் சட்டூர் பண்டித். ஸோ சட்டூர் பண்டித் அப்படிங்கிறவர் என்ன விதமான ஒரு பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சட்டூர் பண்டித் வாஸ் greedy and wanted to become rich. Next, fourth one, state whether the statement is true or false. Tenali was given 3 weeks to bring more red peacocks. ஸோ இந்த பிளேபில் பார்த்திங்கன்னா
இந்த ஸ்கிரிப்டில் தெனாலி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒருத்தர் அந்த பர்சனே வரல, பட் தெனாலி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபிஃப்த்து ஒன், why the people felt that they were lucky to have a கிருஷ்ணதேவராய as their king. ஏன் வந்து பீப்புள் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கியான ஒரு கிங் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கிருஷ்ணதேவராய வாஸ் நாட் அஃப்ரைட் டு admit his mistake of spending the money needlessly. So the people felt that they were lucky to have him as their king. அவர் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கிற ஒரு கிங். பட் இருந்தாலும் அவரோட மிஸ்டேக் பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் விட்டுட்டு அதுக்காக வேற ஒரு வேவ் தேடி அதுக்கான சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிங் வந்துட்டு மணி அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் அன்னெசரியாக தேவையில்லாத விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாததுனால அங்கே இருக்க பீப்புள் எல்லாத்துக்குமே இந்த கிங்கை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஆக்சிலரி வேர்ப்னால் என்ன, அதுக்கு கீழே வந்துட்டு எவ்வளோ சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அந்த சப்டிவிஷன்ஸ் கீழே எவ்வளோ நம்ம நிறைய பார்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு என்னென்னா, it is a verb help the main verb by adding tense, mode, voice or modality. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்ப் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வேர்ப்ஸு சேர்த்தும் போது அதோடைய மொடாலிட்டி, மூட், டென்சஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளியராக சொல்லணும் பார்த்திங்கன்னா adds functional or grammatical meaning to the class. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸில் பார்த்திங்கன்னா 2 வேர்ப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொடல்ஸ். ஸோ ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ். ஸோ 3 வேர்ப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைமரி ஆக்சிலரினாலே நமக்கு தெரிய வேண்டியது 3 வேர்ப்ஸும். ஸோ பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப். இந்த 3லேயுமே வந்து நிறைய கேட்டகிரி இருக்குது. ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மொடல்ஸில் பார்த்திங்கன்னா கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட். செமி மாடல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட், டேர், யூஸ்டு டு, ஆட் டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நம்ம அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொடல்ஸில் வந்து மஸ்ட் அப்படிங்கிறது என்ன, அது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ மஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரி ஒரு விஷயத்தை வந்து செய்யணும், அதுதான் நம்ம வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ராங் அப்ளிகேஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன், சர்டனிட்டி. ஸோ கண்டிப்பாக நீ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மஸ்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூ மஸ்ட் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டர்ன் ரெட். நம்ம வந்து கம்பல்சரி ஸ்டாப் பண்ணணும் வெஹிக்கிள்ஸை, ரெட் லைட் வந்து டிராஃபிக்கில் எரியும் போது. ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த மஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஹீ மஸ்ட் பி வெரி டயர்ட், ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் த டே லாங். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக டயர்டாக இருக்கார், ஏன்னா இவர் நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ கம்பல்ஷன் அப்படிங்க வரும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொடல்ஸில் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஸ்ட் நாட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஸ்ட் நாட். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மஸ்ட் நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொஹிபிஷன். ஸோ எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டலில் ஸ்மோக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடாத விஷயங்களை நம்ம மஸ்ட் நாட் அப்படின்னு சொல்கிறோம், பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கேன் அப்படிங்கிறத நம்ம எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்களால முடியும், அவங்களோட எபிலிட்டியை பற்றி சொல்கிறது, எபிலிட்டி, கெப்பாசிட்டி. ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் பெர்மிஷன். நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒன்று கேட்கும்போதோ இல்லை ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம பெர்மிஷன் கேட்குறோம்ல, ஸோ அதுக்கு வந்து கேன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி. ஒரு விஷயத்துக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சான்சஸ் இருக்குன்னு அப்படின்னா
அதை வந்து நம்ம கேன் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ கேன் ஸ்விம், என்னால் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ எபிலிட்டி பற்றி சொல்கிறாங்க. கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ்? ஸோ உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கி கேன் காஸ் கேன்சர். ஸோ இது வந்து ஸ்மோக்கி காஸ் கேன்சர் அப்படின்னா ஸ்மோக்கிங் பண்ணுறது மேபி கேன்சரை வர வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ். ஸோ கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. இந்த மாதிரி 3 இந்த சென்டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்தது. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தரோட எபிலிட்டியை பற்றி சொல்கிறோம், கெப்பாசிட்டியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் குட். எபிலிட்டி இன் த பாஸ்ட், பொலைட், பெர்மிஷன், பாசிபிலிட்டி. ஸோ அதே மாதிரி தான். ஸோ கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. குட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி எபிலிட்டி, பெர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டி. ஆனால் எபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பெர்மிஷன் பார்த்திங்கன்னா பொலைட்டான ஒரு பெர்மிஷன், ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கணும். அது வந்து பொலைட் பெர்மிஷன். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வென் ஐ வாஸ் யங்கர் ஐ குட் ரன் ஃபாஸ்ட். ஸோ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மேன் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து ஓல்டு ஆகிட்டார். அந்த ஓல்டான அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யங்காக இருக்கும்போது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி இருப்பேன் அப்படிங்கிறது அவரோட கெப்பாசிட்டி சொல்கிறாரு. ஆனால் வந்து பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வென் ஐ வாஸ் யங்கர் ஐ குட் ரன் ஃபாஸ்ட். இதே வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் ரன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ ஜஸ்ட் சே சம்திங். ஸோ நான் வந்து மெதுவாக, அதாவது தாழ்மையாக கேட்குற ஒரு பெர்மிஷனான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து எதாவது சொல்லலாமா அப்படின்னா நான் எதாவது சொல்லலாமா அப்படின்னு எப்படி கேட்குறது? எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ ஜஸ்ட் சே சம்திங் அப்படின்னு. ஸோ அந்த கொஷின் ஃபார்மேஷன் வரும்போது நம்ம குட் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும்போது நம்ம சொல்லலாம் எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஐ ஜஸ்ட் சே சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாசிபிலிட்டி. அதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ இட் குட் ரெயின் டுமாரோ. ஸோ நாளைக்கு மழை பெய்யுமா? ஸோ ப்ரெசென்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் படி பாஸ்ட்டு, இது வந்து ஒரு நடக்கக்கூடிய விஷயமா, பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற பார்க்குற விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ குட் ரெயின் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன் மே. ஸோ மே அப்படிங்கிறது எப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங். ஸோ நம்ம வந்துட்டு பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லை இருக்காமலேயும் போகலாம். இது நடக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருக்கிற ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா மே. ஸோ பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மே யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. ஸோ எக்ஸாம்பிள், மே ஐ கம் இன். நெக்ஸ்ட் ஒன் வேர் ஆர் மை கீஸ், தே மைட் பி இன் கார். they may be in the car. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொலைட்டாக ஒரு பெர்மிஷன் கேட்குறக்கு, இல்லைன்னா அது அங்கே இருக்கலாமோ அப்படின்னு அந்த மாதிரி கொஷின் ஃபார்மேஷன் வரும்போது ஒரு ப்ராபபிலிட்டியாக இருக்கும்போது நம்ம இந்த மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேபி இருக்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸிங் பொலைட் பெர்மிஷன், பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. ஸோ மேலே பார்த்திங்கன்னா நம்ம பெர்மிஷன் வந்து பொலைட்டாக கேட்கணும் அவசியம் இல்லை, நம்ம கேட்கலாம். பாசிபிலிட்டி, சம் ப்ராபபிலிட்டி. மைட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பொலைட்டான ஒரு பெர்மிஷன்ஸ் கேட்கணும். ஸோ மைட் ஐ சஜஸ்ட் அன் ஐடியா. ஸோ நான் ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி. ஐ மைட் கோ ஆன் ஹாலிடே டு ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர். ஸோ நான் வந்து ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர் ஹாலிடேக்கு போகலாமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டபுள் கண்டிஷன்ஸில் வரும்போது நம்ம மைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் மஸ்ட் பார்த்துருக்கோம், மஸ்ட் நாட், கேன், குட், அதுக்கப்புறம் மே, மைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நீட் நாட் பார்க்க போகிறோம். ஸோ லேக் ஆஃப் நெசசிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன். ஸோ நான் ஒரு விஷயத்தை வந்து செய்ய வேண்டாம்
அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலோ இல்லை வந்து அங்கே வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம வந்து நீட் நாட், அந்த விஷயம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு நம்ம இந்த நீட் நாட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐ நீட் நாட் பை tomatoes, there are plenty of tomatoes in the fridge. நான் வந்து டொமேட்டோஸ் வாங்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா என் ஃப்ரிட்ஜ்லேயே நிறையா இருக்குது. ஸோ எனக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை அப்படின்னு சென்டென்ஸில் வரும்போது நம்ம நீட் நாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ நீட் நாட் பை எனி கார் பிகாஸ் ஐ ஹேவிங் லாட் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நீட் நாட் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷுட் ஆர் ought to. ஸோ ஷுட்டு ought to நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னு கேட்குறாங்க. ஸோ 50% ஆப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு ஒரு 50% ஆப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஷுட்டு ought to யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வைஸ். யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அட்வைஸான விஷயங்களுக்கும் இந்த ஷுட் ஆர் ought to வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஒரு விஷயத்துக்கான ரிசல்ட்டு இல்லைனா வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஷுட் ஆர் ought to வந்து சென்டென்ஸில் வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள், ஐ ஷுட் ஆர் ought to see a டாக்டர், ஐ ஹாவ் a terrible headache. Second one, you should or ought to revise your lessons. Third one, he should ought to be very tired, he has been working all day long. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸில் மஸ்ட் நாட், கேன், குட், மே, மைட், நீட் நாட், ஷுட் ஆர் ought to வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மாடல்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிகேட் டென்சஸ். ஸோ மாடல்ஸ் வந்து மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது எந்த டென்ஸில் இருக்குது, ஸோ எந்த டைம் பீரியடில் நம்ம சொல்கிறோம், பாஸ்டா, ப்ரெசண்ட்டா, ஃப்யூச்சரா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், ஃப்ரேம் கொஷின்ஸ். ஸோ கொஷின் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வேர்ப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா உன்னால் முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த மாடல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் டேக். ஸோ கொஸ்டின் டேக் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு மாடல் வேர்ப்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடல்ஸ்க்கு முன்னாடி நம்ம ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் 3 வேர்ப்ஸ் இருக்குது. பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் அண்ட் ஹேவ் வேர்ப்ஸ். ஸோ இந்த பி வேர்ப்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். ஸோ இந்த 5மே பார்த்திங்கன்னா பி வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் டூ வேர்ப்ஸில் பார்த்திங்கன்னா டஸ், டூ, டிட். இந்த 3மே பார்த்திங்கன்னா டூ வேர்ப்ஸில் இருக்கும். அடுத்து ஹாவ் வேர்ப். இந்த ஹாவ் வேர்பில் பார்த்திங்கன்னா 3 வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேஸ், நெக்ஸ்ட் ஒன் ஹாவ், நெக்ஸ்ட் ஒன் ஹேட். இந்த 3மே பார்த்திங்கன்னா ஹாவ் வேர்பில் வந்து வரும். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மாடல் வேர்ப்ஸ் என்னென்னலாம் அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடல் வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ் which gives additional information of the main verb that follows. So examples பார்த்தீங்கன்னா can, could, may, might, will, would, shall, should, must not, need not. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேன் யூ டூ இட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேன் யூ எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ ரீட் ஸ்பானிஷ், கேன் யூ பேக் கேக்ஸ், கேன் யூ டான்ஸ், கேன் யூ ட்ரா எ சினாரோ. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடியுமா, கேன் யூ ஸ்பீக், கேன் யூ டான்ஸ், கேன் யூ சிங். ஸோ இந்த மாதிரி கேட்குற இந்த மாதிரி கொஷின் டாக்ஸ்க்கு எல்லாமே நம்ம கேன் யூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கேன் யூ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ்க்கு எது வந்து கரெக்டான ஆப்ஷனும் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ வி யூஸ் டேஷ் வென் சம்திங் இஸ் கம்பல்சரி, ஆப்ளிகேட்டரி அண்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3ல் வி மஸ்ட் வென் சம்திங் இஸ் கம்பல்சரி. ஒரு விஷயம் வந்து நம்ம கம்பல்சரி பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து கம்பல்சரி மஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் மஸ்ட். செகண்ட் ஒன், வி யூஸ்
dash when something is the right thing to do. So we should when something is the right thing to do. Third one, we use dash when something suggested or recommended. ஸோ ஒருத்தர் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை இதை பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ought வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா when something is right thing to do, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சரியாக செய்கிறோன்னு நம்ம வந்து அங்கே should போட்டுக்கலாம். சஜஷனுக்கு பார்த்திங்கன்னா ought போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேவ் வச்சு ஒரு கொஷின் ஃபார்மேஷன். அடுத்தது இதில் எது மாடல் வேர்ப்ஸில் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த தேர்ட் ஒனில் எது வந்து மாடல் வேர்ப்ஸு, ஃபோர்த் ஒனில் வந்துட்டு கரெக்ட் மாடல் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் மே ஆர் மே நோட்டில் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன், மற்றது எல்லாமே வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் ஒன், who dash painted the peacock red. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, painted அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ painted அப்படின்னு வரும்போது past tense. ஸோ past tense வரும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், have தான் போடணும். ஸோ who have painted the peacock red. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி லெட்டர் ரைட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எங்கே வந்து மைட் யூஸ் பண்ணணும், எங்கே ஷுட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ you are other while you were away on a holiday, your house was burgled. Use appropriate models and complete the letter to your friend telling him her about it. So number 36, Gandhi Road, Chennai 45, 4th August 2018. Dear Ramesh, how are you? I feel sad to inform you that my house was burgled last week when I was on holiday. Burglars dash have known from the accumulated newspaper pile. ஸோ இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைட் ஹாவ் அப்படிங்கிறத அங்கே அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், தட் ஐ ஹேட் கான் அவே. வென் ஐ கேம் பேக் லாஸ்ட் சண்டே ஐ ஃபவுண்ட் த பேக் டோர் லாக் broken. I dash have forgotten to bolt the back door from inside. ஸோ அங்கே வந்துட்டு நான் வந்து மறந்துட்டேன், நான் பேக் டோரை வந்துட்டு போல்ட் வச்சுட்டு லாக் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது could அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ could have forgotten to bolt the back door from the inside. And they dash have entered through it. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேக் டோர் ஃப்ரம் இன்சைட் அண்ட் they should have entered through it. Next one, my room was ransacked. They took my laptop and other valuables. ஸோ அதனால தான், ஸோ ஷுட் ஹாவ், நான் வந்து நம்ம பேக் டோர் வந்து போல்ட்டால் லாக் பண்ணாமல் மறந்ததுனால தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் என்னோடய வேல்யூபிள் திங்ஸு லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ டேஷ் ஹேவ் டெபாசிட்டட் த ஜுவல்லரி இன் அ பேங்க் லாக்கர் டு அவாய்ட் திஸ் லாஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம் மை லைபர்ஸ். ஸோ ஐ மஸ்ட் ஹாவ் டெபாசிட்டட் த ஜுவல்லரி இந்த பேங்க் லாக்கர் டு அவாய்ட் திஸ் லாஸ். நான் வந்து பேங்க் லாக்கரில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி வந்து லாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் பேங்க்கில் வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது, ஸோ வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஐ மஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் ஹாவ் இன்ஃபார்ம் மை நெய்பர்ஸ் அபவுட் மை வீக் லாங் ட்ரிப். ஸோ நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஐ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம் மை நெய்பர்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ரெஜிஸ்டர்ட் an FIR with the police. They are investigating the case. They have assured that I dash get my jewel back. நான் வந்து என்னோடய ஜுவல்ஸ் வந்து திரும்ப வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கிடைக்கும் அப்படிங்கிறது அது கிடைக்கும் கிடைக்காம போகும், அது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ ஐ வுட் get my jewels back. The burglars dash we caught very soon. Convey my regards to all at home. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் பிடிபடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் கண்டிப்பாக அங்கே வந்து நடக்கிறதுனால they will, ஆனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம், ஆனால் வந்து ஃப்யூச்சரில் நடக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா the burglars will அப்படிங்கிறது நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட் ஒன், அங்கே வந்து you was lovingly ஆதவ் அப்படிங்கிறது எல்லாம் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்கொயர்ஸ் டு ஃபார்ம் அ ப்ராப்பர் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வைஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்டு, மாடல், வேர்பு, ரெஸ்ட் இந்த நாலுமே வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ, நெக்ஸ்ட் ஒன் ஷுட்டன், டேக் சம்திங் பில்ஸ்.
take some pills. So next one she அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். Next she should wear warm clothes. They shouldn't go home. So next one Sam and Jay should see a doctor. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வைஸ். ஸோ எங்கே வந்து ஷுட்டு போடணும், எங்கே ஷுட் நாட் போடணும், ஸோ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ளிகேஷன் ஆர் ப்ரொஹிபிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், மாடல், வேர்பு, ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ. ஸோ இது வந்து செய்யக்கூடாத விஷயங்களை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஐ மஸ்ட் நாட் டேக் சம் பில்ஸ். ஸோ ஷீ மஸ்ட் வியர் வார்ம் கிளாத்ஸ். They must not go home. Sam and Jay must see a doctor. Next one fill in the blanks with appropriate models. ஸோ இதுக்கு நம்ம மாடல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். கேனு, குட்டு, ஷாலு, ஷுட்டு, மே, மைட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ எங்கே வந்து கரெக்டான மாடல் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் milk is a nutritious food enriched with vitamins and proteins. We dash take milk regularly so that we dash not develop deficiency in our body. So நம்ம கம்பல்சரி பண்ணணும். ஸோ we should take milk regularly. அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெஃபிஷியன்சி நமக்கு வராமல் இருக்கும். ஸோ we would not developing deficiency in our body. Next one aged persons, children's and patients dash take milk in sufficient. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து எல்லோரும் மில்க் குடித்தா ரெடி ஆயிடுவாங்க, மில்க் குடித்தா அவங்களுக்கு எல்லா சஃபிஷியண்ட்டான விட்டமின்ஸ் எல்லாம் வந்துடும் சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் அன் பாசிபிலிட்டி. ஏஜ் பர்சன்ஸ், சில்ட்ரன்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் கேன் டேக் மில்க் இன் சஃபிஷியன்ட் குவான்டிட்டிஸ். அவங்க கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் இஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் டு அவர் பாடி. வி டேஷ் சப்ளிமெண்ட் இட் வித் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் பல்சஸ் ஃபார் ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் த பாடி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வில் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ மில்க்கு கூட ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சேர்க்கறதுனால நமக்கு அடிஷ்னலான ஹெல்த் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பட் வி டேஷ் கன்சியூம் மில்க் ஆஃப் அ குட் குவாலிட்டி. ஸோ நம்ம அந்த குடிக்கிற மில்க்கு கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஸோ அந்த கண்டிப்பாக குட் கன்சியூம் மில்க் ஆஃப் குட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான மில்க்கை நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அதர்வைஸ் இட் டேஷ் காசஸ் ஹார்ம் டு த பாடி. ஸோ மேபி வந்துட்டு நம்ம பாடியில் எதாவது அஃபெக்ட் நடக்கலாம், எதாவது ஹார்ம் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ மைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். ஸோ அதர்வைஸ் இட் மைட் காஸ் ஹார்ம் டு த பாடி. We dash be very careful while selecting our food items because there are chance that they dash be adulterated. We dash protect our health. So maybe adulterated, we ought to protect our health. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இருக்கிற கிராமர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்ட் 3 வீடியோவில் புக் இன் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். I hope you like this video. Thanks for watching this video.